முத்து கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி வீட்ல பேச போறது இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்போ முத்து வந்து ப்ரோமோல பார்த்துருப்போம். வீட்ல வந்து சொல்றது மாதிரி, அது வந்து முத்துவோட கனவு. அவரு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்கும்போது நெனச்சு பார்ப்பாரு. ஒருவேள நம்ம போய் வீட்ல இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு பார்ப்பாரு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மீனாவும் இதத்தான் நெனச்சிருப்பாங்க. நம்ம இத பத்தி வீட்ல சொன்னோம் அப்படின்னா, யார் யாரு என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நெனச்சு பார்த்துட்டு தான், சரி இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. அதே மாரி தான் இப்போ ஆ நம்ம முத்துவும் என்ன பண்றாங்கன்னா, சொன்ன உடனே அந்த மனோஜ் வந்து ரோகிணிய அடிக்கிறது மாதிரியும், சம்டைம்ஸ் கழுத்த நெரிக்கிறது மாதிரியும், இன்னொரு பக்கம் அண்ணாமலை அப்ப ஹார்ட் அட்டாக் வந்தது மாரியும், பையனுக்கு தப்பான பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மயங்கி விழுகுற மாரியும், இந்த மாரி தான் வந்து அவங்களுக்கு அன்ட் அதாவது அத மாரிலாம் அவர் வந்து நெனைக்கிறாரு. அதனால இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வீட்ல போய் இந்த உண்மைய சொல்லக்கூடாது. குறிப்பா கிறிஷோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சரி வீட்டுக்கு போவோன்ட்டு போனா ரொம்ப தள்ளாடிக்கிட்டே போறாங்க. அப்ப மீனா இருந்துட்டு வேமான்னு, "ஏங்க எதுக்குங்க இப்ப குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இல்ல நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு போய் படு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம குடிச்சிட்டு வந்தீங்க? ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க குடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. இன்னைக்கு தான் எதுவுமே நடக்கலையே! நல்லா தானே பேசிட்டு போனீங்க. அதுக்கு முன்னாடி ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எவ்வளோதான் நெனச்சாலும் கூட நம்மள வந்து நம்புனவங்களுக்கு நமக்கு வந்து துரோகம் பண்றாங்க. நம்ம நம்புனவங்க துரோகம் பண்ணா எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க. ஐய்யய்யோ! அப்ப நம்ம ரோகிணி பத்தின விஷயத்த மறைச்சது தெரிஞ்சிருச்சோ! அதனால தான் இவரு வந்து இப்படி இருக்கிறாரோ! அப்படின்னு சொல்லிட்டு, இல்லங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படின்னு முத்துக்கிட்ட வந்து மீனா கேட்குறாங்க. இல்ல விடு. ஏன்னா, நம்புனவங்க ஏமாத்திட்டாங்க. ஒருத்தவங்கள ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க அப்டின்னா, நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதே மாரி தான் மீனா. எனக்கு இன்னைக்கு இவ்ளோ கஷ்டம் இருக்க போய் தான் நான் அத குடிச்சேன். என்னைய ஏமாத்திட்டாங்க. என்னைய மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டுருக்காங்க அப்டின்னு சொல்லும்போது, மீனாவுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுச்சு. ரைட்டு ரோகிணிய பத்தின விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுட்டு வந்து தான் நம்மகிட்ட இப்டி பேசுறாரு அப்டின்னு நெனச்சுட்டு, மீனா இருந்துட்டு, இல்லங்க அது வந்து ஏமாத்தணும்லாம் நெனைக்கலங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. இப்ப நான் சொன்னாலும் நீங்க எதுவுமே கேட்குற நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னது? கேட்குற நிலைமையில இல்லையா? அப்ப நீ என்னத மறைச்ச? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐய்யய்யோ! அப்ப நம்ம சொல்ல வந்தது இல்லையா? அப்படின்னு நெனச்சுட்டு, இல்லங்க இப்ப நம்ம இத பத்தி என்ன பேசினாலும் ஒண்ணுமே உங்களுக்கு புரிய போறதில்ல. பேசாம இப்ப படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல எனக்கு மனசே ஆறமாட்டேக்கி. இப்ப நான் என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, மாடியில போய் படுக்கிறதுக்காக போயிர்றாங்க. மீனாவுக்கு ஒரே கன்ஃப்யூஸா இருக்கு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் மீனா வந்து கேட்குறாங்க, "என்னாச்சுங்க? நேத்து ஏன் புலம்பிட்டே இருந்தீங்க? ஏதோ ஒரு பெரிய துரோகம் நடந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னாச்சு? எதுக்காக நீங்க முதல்ல குடிச்சிட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாவோட முகத்த பார்க்க முடியாம அ இப்போ நம்ம முத்து வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, மீனா ஆரம்பத்தில பண்ணாங்கல்ல, எல்லாரோட முகத்திலயும் முழிக்க முடியாம அப்படி இப்படின்னு பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ முத்து வந்துட்டு கட்டில்ல உட்காந்து தலைய பிடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. "என்னங்க தலை வலிக்குது தானே வேணா காஃபி போட்டு குடுக்கட்டுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் எதுவும் வேணாம். கொஞ்ச நேரம் என்னைய தனியா விடு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனா இருந்துட்டு, "என்னாச்சு உங்களுக்கு? நேத்துல இருந்தே ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்க. குடும்பத்தில மொத்தமா துரோகம் பண்ணிட்டாங்க. நம்புனவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஏதாவது சொன்னா தானங்க தெரியும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவோட கண்ல இருந்து கண்ணீரா வருது. "என்னாச்சுங்க? எதுக்கு அழுகுறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஒண்ணும் இல்ல மீனா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கோவிலுக்கு போவோமான்னு" சொல்லி சொல்றாங்க. "சரிங்க வாங்க போவோம். கோயிலுக்கு போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்போ கெளம்பும்போது கல்யாணி, அதாவது ரோகிணி வராங்க. இப்ப தான் கல்யாணின்னு தெரிஞ்சுச்சே. வராங்க. வந்து நிக்கும்போது, நம்ம முத்துவுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. ரோகிணிய பார்த்து, "நீ எவ்வளோ பொய் சொல்லியிருக்க, எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மீனா இருந்துட்டு மீனாவ வேகமா ரோகிணி வந்து மீனாவ பார்க்குறாங்க. "எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு, "மரியாதையா கிளம்பி எங்க கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அப்போ ஒரு கோவில்ல வச்சு பேசுறாங்க. "நான் வந்து இன்னைக்கு நீ யாருன்னு நீயே உன் வாயால சொல்றியா? என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோகி இருந்துட்டு, "என்னாச்சு மீனா? என்னாச்சுன்னு?" சொல்லி கேட்கும்போது, "நான் எதுவும் சொல்லல" அப்படின்ற மாதிரி செய்கை காட்டுறாங்க. உடனேன்னு, "இப்ப நீ சொல்லியே ஆகணும்.
நீ யாருன்னு உனக்கு நீ இப்ப உண்மைய சொல்றியா? இல்லைன்னா நான் வந்து உன்னைய பத்தி எல்லாத்தையும் சொல்லவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னாச்சு நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்கும்போது, "போதும் உன் நாடகம். எல்லாத்தையும் நிறுத்துறியா கொஞ்சம்? இந்த நாடகத்த கேட்டு கேட்டு உன் ஃப்ராடுத்தனத்தெல்லாம் நம்பி நம்பி மொத்த குடும்பத்தையும் நீ முட்டாளாக்கி வச்சிருக்க. அப்ப நாங்க எல்லாருமே வந்து முட்டாளாத்தான் இத்தன நாளா நீ சொல்றது எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்திருக்கோம். எங்க அப்பா உனக்கு என்னடி சொன்னாரு? அன்னைக்கே சொன்னார்ல, இதுக்கு மேல எதுவும் பொய் சொல்லாத. எதுவா இருந்தாலும் சொல்லிருன்னு தானே சொன்னாரு. ஆனா நீ எவ்ளோ பெரிய பொய்ய மறைச்சு வச்சிருக்க. உனக்கு மனசாட்சி உறுத்தலையா? எங்க அண்ணன் மனோஜ் என்ன சொன்னாலும் ரோஹிணி ரோஹிணின்னு உன் பின்னாடியே வாரானே, அவனுக்கு துரோகம் பண்ணணும்னு உனக்கு எப்பிட்ரி மனசு வந்துச்சு? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு கன்னத்துல ஒரு அற அரைஞ்சிடுறாங்க. உடனே உன்ன பொம்பளைன்னு பார்க்குறேன். இல்லன்னா எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, "என்னாச்சுங்க? எதுக்கு இப்ப இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கிறிஷோட அம்மா யார் தெரியுமா மீனா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மீனா அப்படியே சைலண்ட் ஆறாங்க. ஏன்னா மீனாக்கு தெரியும்ல. அப்போ கிறிஷோட அம்மா இவ தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மீனா வந்து அப்படியே ஒரு ஷாக்ல வந்து பார்க்குறாங்க. ஐய்யய்யோ! இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி அதே மாரியே பார்க்குறாங்க. "என்னங்க? என்ன முத்து என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ சும்மா நிறுத்துடி வாய மூடிரு. நீ இனிமே திறக்கவே கூடாது. நீ தான் கல்யாணிங்கிறது விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு நம்ம மீனா இருந்துட்டு, "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, கிறிஷோட பெரியப்பாவ இன்னைக்கு பார்த்தேன். அவங்க என்னோட கார்ல தான் சவாரிக்கு வந்திருந்தாங்க. அவங்க இவளோட ஃபோட்டோவ கல்யாண ஃபோட்டோவ ஆ ஆல்பம் அத ஃப்ரேம் பண்றதுக்காக கடைக்கு நான் தான் கூட்டிட்டு போனேன். அப்ப பார்த்தா இவளோட ஃபோட்டோ இருந்துச்சு. கிறிஷ் யாருன்னு கேட்டா, கிறிஷ் வந்து க கல்யாணியோட பையன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. அவ சென்னையில தான் இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ கல்யாணிங்கிற அம்மா இந்த அம்மா தான். இவ இவ கிறிஷோட பாட்டி எல்லாரும் சேர்ந்து தான் நம்மள ஏமாத்தியிருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல முத்து நான் சொல்ல வர்றத கொஞ்சம் கேளுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இன்னும் என்னத்தடி நாங்க கேட்கணும்? இன்னும் என்ன கேட்கணும்?" அப்படின்ட்டு சொல்றாங்க. "இல்ல நான் வந்து உங்க யாரையும் ஏமாத்தணும்லாம் நான் நினைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லையா? எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா நீயி? உன்னைய போய் எங்க அம்மா தல மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. இனிமேலு எ என் என்ன சொல்லி எங்க அம்மாவ சமாளிக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க 2 பேரையும் விடயும், ரவியவும் என்னையும் விடவும் எங்க அம்மாவுக்கு மனோஜ்னா உசுரு. என்ன இருந்தாலும் மனோஜுக்கு தான் முதல்ல அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. இப்போ அவனுக்கு மட்டும் இப்படி ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோமே! மத்த 2 பசங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு அவங்க நெனச்சாங்கன்னா, என்ன ஆகுறது? அதக்கூட விடு. மனோஜோட வாழ்க்கைக்கு நான் தான் காரணம். மனோஜோட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அம்மா அவங்களுக்கு அவங்களே வந்து தண்டனை குடுத்துக்குருவாங்க. எங்க அப்பாவுக்கு இந்த விஷயத்துல தாங்கிக்கிற சக்தியே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அ முத்து வந்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் சரிதாங்க. நீங்க வந்து தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க முத்து, அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அழுதுட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, "என்ன மீனா நீ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிற? பேசாம இருக்கிற? தயவு செஞ்சு என்னன்னு கேளு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு, "இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியுங்கன்னு" சொல்லும்போது, "என்னது உனக்கு இந்த விஷயம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாங்க எனக்கு இந்த விஷயம் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. "அப்ப நீயும் இந்த பார்லர் அம்மா கூட சேர்ந்து தான் எங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தியா? இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் நீயும் சொல்லாம விட்டுட்டியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன மீனா நீயும் இவ்வளோ தூரம் போய் சொல்லியிருக்கிற? நான் வந்து உனக்கு தெரியாது. இத தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவியோன்னு நான் நெனச்சேன். ஆனா தெரிஞ்சிருந்தும் என்ட்ட சொல்லாம இருந்திருக்க பாத்தியா? என்கிட்ட மறைக்கணும்னு உனக்கு எப்படி மீனா தோணுச்சு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்ப நீங்க வீட்ல வந்து இத நேரடியா சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு சொல்லல? மாமா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நெனச்சு தானே சொல்லாம இருந்தீங்க. இதத்தாங்க நான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. "உங்க முகத்தெல்லாம் பார்க்க முடியாம தாங்க நான் எங்க அம்மா வீட்ல போய் இருந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பேசினதுக்கு அப்புறமா, இத பத்தி நம்ம ஒரு முடிவும் எடுக்க முடியாது. பேசாம நம்ம மாமா கிட்டயே சொல்லிருவோம். மாமா பார்த்து என்ன முடிவு எடுக்குறாங்களோ, அதுதான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "இல்ல வேண்டாம். அப்பாவுக்கு இப்பத்தான் இவனால இவனால கஷ்டம் வந்துச்சு. மறுபடியும் நம்ம கஷ்டத்த குடுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.